வசந்தம் வருமா? ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதியில் தான் இந்த வீடியோல ஆரம்பிக்க போறோம். இந்த நாவலை எழுதியவர் சுந்தரி முருகன் அவர்கள். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. பருத்தி எடுக்கையிலே என்னை பல நாளும் பார்த்த மச்சான் என்ற பாடல் ரேடியோவில் ஒலிக்க ரசித்து கேட்டவாறு சின்னதுரை வரப்பில் அமர்ந்திருந்தான். பாத்திக்குள் நின்று 5-6 பெண்களோடு வெள்ளை வெள்ளையாய் வெடித்திருந்த பருத்தி காய்களை எடுத்து நார்பெட்டியில் போட்டுக் கொண்டிருந்த சித்திரலேகா ஓரக்கண்ணால் சின்னதுரையை பார்த்து உதட்டுக்குள் நமுட்டு சிரிப்புடன் வேலையை தொடர்ந்து கொண்டிருக்க, தனது அரும்பு மீசையை தடவியபடி சின்னதுரையும் சித்ராவை கிறக்கத்துடன் பார்த்து கொள்ள தவறவில்லை. சின்னதுரை அந்த 10 ஏக்கர் தோட்டத்திற்கு ஒன்றும் உரிமையாளர் கிடையாது. அந்த பண்ணை நிலத்தை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்டிருந்த பணியாளர். 10 ஏக்கரில் 3 ஏக்கர் நிலத்தில் தென்னை மரங்கள், 2 ஏக்கர் நிலத்தில் வாழை மரங்கள், 1 ஏக்கர் நிலத்தில் மா, கொய்யா, சப்போட்டா, பப்பாளி என்று பல மரங்கள், 1 ஏக்கர் நிலத்தில் முருங்கை மரங்கள், 2 ஏக்கர் நிலம் சுற்றிலும் முள்வேலி போட்டு அடைக்கப்பட்டு கால்நடைகள் மேய்ச்சலுக்கு தேவையான தீவனப்புகள் போன்றவை வளர்க்கப்பட்டு வந்தன. மீதம் இருந்த இடத்தில் நெல்லும் நிலக்கடலையும் பருத்தியும். பச்சை பசேல் என்று வயல்வெளி இருந்து என்ன பயன்? கண்ணுக்கு சுகமாக ஒரு கன்னிப்பெண் கூட படலையே என்று கடுப்பில் வலம் வந்த சின்னதுரைக்கு பல மூத்த பெண்களுடன் பாவாடை தாவணையில் பவிசாய் புதிதாய் நின்ற சித்திரலேகாவை கண்டதும் வேலையில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது அவனுக்கு. சித்திரலேகா தன் ஊரில் உள்ள நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் தன் தாய்க்கு ஒத்தாசையாய் இருந்து வந்தாள். இப்படியாக இருக்கும் பட்சத்தில் அவளது தாய்க்கு முடியாமல் படுத்துவிடவும் வேறு வழியின்றி இந்த வேலைக்கு வரவேண்டியதாயிற்று. இவளுக்கு மூத்தவன் ஒரு அண்ணன். அவன் ஒன்றுவிட்ட மாமா கடையில் எடுபிடி வேலைக்கு சேர்ந்து விட்டிருந்தான். அவளது அப்பா மொடா குடிகாரர். இந்த நிலையில் வேலைக்கு போய் வயிற்றுப்பாட்டை பார்த்து கொண்ட தாய் படுக்கையில் விழ வேறு வழியின்றி தன் அம்மாவுடன் சேர்ந்து வேலைக்கு செல்லும் விஜயாக்கா, சுதாக்காவுடன் சேர்ந்து சித்திரலேகா இந்த வேலைக்கு வந்துவிட்டிருந்தாள். வந்த இடத்தில் கருப்பாய் இருந்தாலும் கட்டழகனாய் கண் சிமிட்டும் சின்னதுரையை கண்டு சொக்கி போனாள் அவள். அவனும் இவளை கண்டதும் தாமரையை பார்க்கும் சூரியனானான். இருவரும் ஒருவருக்கொருவர் வாயால் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் இருவரது கண்களும் பேசிக்கொண்டன. இதயங்கள் தடதடத்து இடம் மாறின. ஒரு நாள் சித்திரலேகா வேலைக்கு வரவில்லை எனில் சின்னதுரையால் இருப்பு கொள்ள முடிவதில்லை. அதே போலதான் சின்னதுரை வரவில்லையானால் சித்திரலேகாவிற்கு வேலையே ஓடாது. இதில் இவர்கள் இருவருமே வேறு வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள். இந்த ஊரில் ஜாதி விட்டு ஜாதியில் மனம் செய்தால் அவ்வளவு எளிதாய் வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருப்பினும் வாலிப வயதில் காதல் வந்துவிட்டால் ஜாதியாவது மதமாவது அதையெல்லாம் காதலிக்கும் இதயங்கள் புறந்தள்ளி விடுவது இயற்கைதானே. சின்னதுரைக்கு அன்று நீராட்டத்துக்கு வர முடியாத நிலைமை. தன் அக்காவின் கொழுந்தனுக்கு திருமணம். எனவே அவன் அங்கே சென்று விட்டான். 2 நாட்கள் அவன் வரவில்லை என்றதும் சித்ராவின் மனது தவியாய் தவித்து போனது. ஆனால் 3ஆம் நாள் அவன் வந்து வரப்பில் நின்றிருப்பதை பார்த்த பிறகே போன உயிர் திரும்ப வந்தது போல இருந்தது அவளுக்கு. இருந்தாலும் உருமலுடன் அவன் பக்கம் திரும்பாது வேலையில் கண்ணாக இருந்தாள் சித்ரா. சின்னதுரை நொந்து போனான். 2 நாட்கள் காணாமல் கண் பூத்து போய் வந்திருக்கிறேன், இவ என்னடாவென்றால் நம்மை கண்டுக்காமல் அலம்பு பண்றாளே என்று எரிச்சல் பட்டான். வேலை முடிந்து அனைவரும் தங்களது கூலிப்பணத்தை சின்னதுரையிடம்தான் சென்று வாங்க வேண்டும். சித்ரா தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். பின்பு, விஜயாக்கா, என்னோட கூலியையும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துருங்க என்றவள் வேகமாக வீட்டுக்கு நடக்க துவங்க, அட, கூலி வாங்க நம்ம கிட்டதானே வந்தாகணும் என்று தெனாவெட்டுடன் நின்றிருந்த சின்னதுரை சித்திரலேகா நடந்து கொண்ட விதத்தை பார்த்து விக்கித்து நின்று விட்டான். அத்தியாயம் 2. வீட்டின் முன்னால் பந்தல் போட்டு சீரியல் பல்பு ஒளிர்ந்தது.
வாசலில் வாழை மரம், தோரணம் என திருமண வீடு களை கட்டியிருந்தது. தனது சொந்த பந்தமெல்லாம் வந்திருந்தது. ஏதோ சாதித்து விட்டது போல தன் முகத்தில் பெருமை பொங்க வளைய வந்தான் பெண்ணின் அப்பா. தன்னை விலக்கி வைத்திருந்த பெற்ற தாய், உடன்பிறப்புகள், சொந்த பந்தங்கள் எல்லோரும் தன் வீட்டிற்குள் புடைசூழ வந்திருக்க வீடு கல்யாண களை கட்டியிருந்தது. ஆனால் கல்யாண பெண்ணோ எதையோ பறிகொடுத்தது போல முகத்தை என்று வைத்துக்கொண்டு விருப்பமின்றி இருந்தாள். இரவு 9 மணிக்கு மேல் கன்னி பெண்கள் மணப்பெண்ணிற்கு பூச்சூடிச் சென்றதும் ஒரு சின்ன பையன் ஓடி வந்து அந்த பெண்ணின் கையில் ஒரு பேப்பரை கொடுத்து விட்டு சென்றான். அதை கையில் வாங்கியவள் வேகமாக கதவடைத்து அதனை பிரித்து படித்தவள் முகத்தில் புன்னகை பூத்தது. அந்த பேப்பரில் இன்று இரவு 10 மணிக்கு மேல் பின்னாடி உள்ள மதில் சுவரை தாண்டி குதிக்கவும், நான் அங்கே வண்டியோடு காத்திருப்பேன். இப்படிக்கு ராமமூர்த்தி. படித்து முடிக்கவும் யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டு அந்த பேப்பரை தனது சட்டைக்குள் வைத்து மறைத்தாள் லட்சுமி. கதவை திறக்கவும், ஏய், எதுக்காக கதவை பூட்டி வச்சிருக்க? அது திறந்தே கிடக்கட்டும் என்ற தகப்பனை எரிச்சலாய் பார்த்தாள் லட்சுமி. ஏண்டி, இவளை பாத்துக்கிறத விட்டுட்டு உனக்கு வேற என்ன வேலை இருக்கு என்று தன் அருகே நின்று கொண்டிருந்த மனைவியை முறைத்தவாறு வெளியேற, ஐயோ, இந்த அப்பாவோட இம்சை தாங்க முடியலையே, இப்போ இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது? தன் நகத்தை கடித்தபடி யோசனையுடன் கட்டிலில் அமர்ந்திருந்தாள் லட்சுமி. இந்த அம்மா கண்ணயர்ந்த நேரமா பார்த்து எப்படியோ தப்பிச்சரணும் என்ற எண்ணத்தில் அந்த நேரத்திற்காக காத்திருக்க துவங்கினாள் லட்சுமி. பொழுதும் புலர துவங்கி இருந்தது. ஆனால் இந்த அம்மா மட்டும் தூங்குவதாய் தெரியவில்லை. அட கடவுளே, கடைசியில் இந்த அப்பா வைத்த பொறியில் நான் மாட்டிக்கொண்டேனோ, தப்பிக்கவே முடியாது போலவே என்று தன்னை நொந்து போனாள் லட்சுமி. காலையில் மாப்பிள்ளையும் உறவு கூட்டத்தோடு வந்து சேர, ஏய் லட்சுமி, ஒழுங்கு மரியாதையே இங்க இரு, நான் போய் முகத்தை அலம்பி ரெடி ஆயிட்டு வரேன் என்று அவள் தாய் உறவுக்கார பெண்மணியை மகளின் துணைக்கு வைத்துவிட்டு வெளியேறினாள். மணவரையில் மணமகன் வந்து அமர, பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்று புரோகிதர் அழைப்பில் பெண்ணின் அறைக்குள் பலரும் நுழைய, ஆனால் அங்கே பெண்ணை காணவில்லை. பெண்ணை காணவில்லை என்ற குரல் வீடு முழுக்க ஒலிக்க, மாப்பிள்ளையின் அம்மாவின் காதிலும் அது விழ, ஆங்காரமாய் பெண்ணின் தகப்பனார் எதிரில் வந்து நின்றாள் அந்த அம்மாள். என்னையா இதெல்லாம்? நீதான் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதே போல உன் பொண்ணும் இப்ப வேற்று ஜாதிக்காரனோட ஓடி போயிட்டதா பேசிக்கிறாங்க. உன்கிட்ட சம்பந்தம் பேசி இப்ப நாங்க மூக்கறுபட்டு நிக்கிறோம் என்று காச்சு மூச்சு என்று கத்தினார். இதோ பாருங்க சம்மந்தியம்மா என்றவரை கை நீட்டி தடுத்தவள், நமக்குள்ள இன்னும் சம்பந்தி பந்தம் தொடங்கல. உன் பொண்ணு ஓடி போனாலே அந்த ஜாதிக்காரன் தான் உன்னுடைய சம்பந்தி. இந்த ஜென்மத்துல நம்ம ஜாதியில உன் குடும்பத்துல ஒருத்தருக்கும் திருமணம் நடக்காது என்று அந்த அம்மாள் முணுமுணுக்க, அவமானத்தில் முகம் சிவந்து போனவர் உடனே ஒரு முடிவுக்கு வந்தவராக, இருங்க இருங்க, அவ இல்லைன்னா என்ன, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காளே, அவளை கட்டி உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார் பட்டென்று. இதனை கேட்டதும் அவர் மனைவி துடித்து போனாள். என்னங்க, என்ன பேசுறீங்க? இந்த மாப்பிள்ளை ஒன்னும் அப்படி மெச்சும்படி இல்ல, விட்டுடுங்க, அவங்களே தான் போறோம்னு சொல்றாங்கல்ல. அவங்க 2 வார்த்தை தப்பா பேசுனா கேட்டுக்கோங்க. நம்ம சரஸ்வதி சின்ன பொண்ணுங்க, 10வது தான் முடிச்சிருக்கா. அவளுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. இன்னும் 5-6 வருஷம் போகட்டுமே. ஏய், நீ குறுக்க பேசாத. எனக்கு நம்ம ஜாதியில இப்போ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் என்றார் அவள் கணவர் உறுதியாக. நீ போய் சரஸ்வதியை அலங்கரிச்சுட்டு கூட்டிட்டு வா என்று உத்தரவு போட்டார். இயலாமையுடன் அவரை நோக்கியவள் சரஸ்வதியை பார்க்க, அம்மா, நான் இன்னும் நிறைய படிக்கணும்மா, படிச்சு டீச்சர் ஆகணும், தயவு செஞ்சு என் வாழ்க்கைய இருட்டடிப்பு செஞ்சிடாதீங்க என்று அவள் கதற, தன் அறைக்குள் மனைவியையும் மகளையும் தள்ளி கொண்டு வந்தவர், இதோ பாரு சரஸ்வதி, 1/2 மணி நேரத்துல நீ ரெடியாகி வரலன்னா நான் தூக்கல தொங்கிருவேன், இது சத்தியம் என்று மிரட்ட, பிளீஸ் பா பிளீஸ், நான் படிக்கணும்பா என்று கெஞ்சினாள். நீ படிச்சு கிழிச்சது போதும், எப்படி இருந்தாலும் கல்யாணம் செய்வ, அதை இப்பவே செஞ்சு
நம்ம ஜாதி ஜனங்களோட என்ன சேர விடு, அப்பா என்னை விட்டுடுங்கப்பா பிளீஸ் என்று அவரது காலை பிடித்து கதறிய மகளை எட்டி உதைத்தார். ரெடியாக இப்போ என்று உத்தரவு பிறப்பித்து விட்டு மனைவியிடம் பத்திரமா கூட்டிட்டு வா என்று முணுமுணுத்து விட்டு வெளியேறினார். அழுதபடியே மணவரையில் வந்து அமர்ந்த இளைய மகள் சரஸ்வதியின் கழுத்தில் நோஞ்சான் போல் இருந்த மாப்பிள்ளை தாலியை கட்டினான். மணப்பெண்ணின் கண்களில் இருந்து வற்றாமல் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தனக்கு தாலியை கட்டிய அந்த ஆளை பிடிக்கவில்லை சரஸ்வதிக்கு. தனக்கான இந்த நிலைக்கு காரணம் ஓடிப்போன தன் அக்கா தானே. அவள் மட்டும் படிக்க வேண்டிய இந்த வயதில் காதல் பண்ணாமல் ஒழுங்காய் இருந்திருந்தால் தனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே. இந்த அப்பாவும் தான் ஆகட்டும், அவள் செய்த தப்புக்கு எனக்கு தண்டனையை வழங்கி விட்டாரே, பேசாமல் செத்து போய்விடலாமா என்று நினைத்து ஏங்கி ஏங்கி அழுதாள் சரஸ்வதி. அத்தியாயம் 3. மணி 8 ஆயிற்று. சோறு வடித்து துவையல் அரைத்து ரசம் வைத்திருந்தாள் சித்திரலேகா. வேகமாக வீட்டை ஒதுங்க வைத்தாள். இந்த பக்கம் ஒரு குடிசை, எதிரே ஒரு குடிசை, பக்கவாட்டில் ஒரு சின்ன குச்சில், அதுதான் சமையலறை. இதற்கு பின்னால் புழக்கடை. சித்திரலேகாவுடன் பிறந்த 2 அக்காமார் திருமணமாகி பக்கத்து ஊர்களில் வாழ்ந்து வந்தனர். தாயார் கமலம்தான் 1 2 பவுன் போட்டு 2 பெண் பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொடுத்திருந்தாள். தந்தை கனகராஜ் மொடா குடிகாரர். அவர் லாரியில் விறகு ஏற்றும் கூலி தொழிலாளி. அந்த கூலி அவரது குடிக்கே போதுவதில்லை. விவசாய தோட்டங்களில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றிய கமலத்திற்கு திடீரென ஒரு கையையும் காலையும் இழுத்து கொள்ள நடமாட முடியாமல் படுத்த படுக்கையானார். அதனால் இளைய மகள் சித்திரலேகா தாயார் பார்த்த கூலி வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு ஆளானாள். தன் கணவர் கனகராஜ் கூலியை வீட்டுக்கு கொண்டு வந்து தந்திருந்தால் தன் இளைய பெண் சித்ராவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே என்று மனம் நொந்து கிடந்தாள் கமலம். அவள் வாய் பேச முடியாமல் இழுத்து கொண்டது. அவளை கைபிடித்து காலை ஒரு முறை புழக்கடை பக்கம் அழைத்துச் செல்வாள் சித்திரலேகா. அவள் வேலைக்கு போய்விட்டு வரும் வரை கட்டிலில்தான் வாசம் கமலத்திற்கு. இந்தா சூட சோறு சாப்பிடு என்று வட்டிலில் சோற்றை ரசம் விட்டு பிசைந்து துவையிலும் சேர்த்து தன் தாயை நெஞ்சோடு சாய்த்து கொண்டு ஊட்டிவிட கண்களில் இருந்து கண்ணீர் பொங்கியது கமலத்திற்கு. ஏமா ரொம்ப பசிக்குதா, அழாத, சாப்பிடு என்று வட்டிலில் இருந்த சோற்றை ஊட்டி முடித்துவிட்டு தாயின் முகத்தை தன் தாவணியால் துடைத்துவிட்டு வாகாய் கட்டிலில் கிடத்தினாள் சந்திரலேகா. நன்றாக இருந்த இடது கையில் நீ போய் சாப்பிடுமா என்று சைகை செய்த தாயிடம் தலையசைத்து சாப்பிட அமர்ந்தாள் சித்ரா. அவள் ஒரு கவளம் சோற்றை எடுத்து வாய்க்குள் வைக்கவும் தள்ளாடியபடியே அங்கே வந்தார் கனகராஜ். ஏய், எனக்கு சோறு போடாம நீ கொட்டிக்க போறியா என்று குளறியபடியே அருகில் வந்தார் கனகராஜ். அட கடவுளே, வேலைக்கு போய் ஆஞ்சு ஓஞ்சு போய் வந்து சோறு வடிச்சு தாய்க்கு ஊட்டிட்டு பசியோடு சாப்பிட உட்காரவும் இந்த அப்பா வந்துட்டாரே. இவருக்கு சோறு போட்டாலும் சாப்பிட மாட்டாரே, நம்மையும் சாப்பிட விட மாட்டாரே என்று நினைத்த சித்ரா அவரையே வெறித்து பார்க்க, என்னடி சாப்பாடு என்றவர் அவளது வட்டிலை ஒரு எத்து எத்த சிந்திய சோற்று பருக்கையில் தானும் சரிந்து விழுந்து புரள சித்ரா முக சுளிப்புடனும் பசியிலும் அடுத்த குடிசைக்கு ஓடினாள். கணவரின் செயலால் அருவருப்பு அடைந்தாள் கமலம். தன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே என கண்ணீர் வடித்தன அவள் கண்கள். ஏமா சித்ரா, இந்த மனுஷன் இனி எழும்ப மாட்டான், நீ போய் மீதி இருக்கிற சோத்தை போட்டு சாப்பிடு என்று கூற மனம் பரபரத்தது. ஆனால் வாயில் வார்த்தை வராமல் இதயம் துடித்தது. அப்போது தரையில் உருண்டு கிடந்த கனகராஜ் அண்ணா அண்ணா என்று பினாத்திக் கொண்டிருக்க, சே, இந்த மனுஷனே ஒருத்தி வச்சுக்கிட்டு இருக்காளே, அவளை சொல்லணும் என்று மனதிற்குள் அந்த அன்னத்தை திட்டி தீர்த்தாள் கமலம். இந்த மனுஷனிடம் இருந்து கூலி பணத்தை அந்த அன்னம் பிடுங்கிக் கொள்வாள். அத்தியாயம் 4. இந்த வயதில் திருமணம் நடக்கும் என்று சரஸ்வதி கனவிலும் நினைக்கவில்லை. நன்றாக படித்து ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று கனவு கண்டாள். அந்த கனவில் மண்ணை அள்ளி போட்டு என் வாழ்வையே திருமணம் என்ற தீயில் தள்ளிவிட்டு விட்டாரே இந்த அப்பா.
விட்டத்தையே வெறித்தபடி இருந்த அவளது மேனியில் ஏதோ ஒரு கரம் பட திடுக்கிட்டு நிமிர்ந்தவள் அப்படியே அதிர்ந்து போனாள். காலையில் தாலியை கட்டியவன் அவளை சுற்றி பிடித்திருந்தான். அவனை கண்டாலே இவளுக்கு பாம்பை கண்டது போல சர்வமும் நடுங்கியது. ஆனால் அவனோ அவளை துகிலுறுவதிலேயே குறியாயிருந்தான். எனக்கு இது பிடிக்கல என்றவள் அவனை பிடித்து தள்ளி விட்டு சுவரோடு சுவராய் ஒட்டி கொண்டு அப்படியே சரிந்து அமர்ந்து ஆள, ஐயோ அம்மா அம்மா என்றவன் படக்கென கதவை திறந்து கொண்டு வெளியேற, சிறிது நேரத்தில் தனது தலைமுடியை யாரோ பிடித்து தூக்க வழியில் துடித்தவள் முன்பு அவளது மாமியார் ஆக்ரோஷமாய் தெரிந்தாள். ஏண்டி, என் புள்ள ஒண்ணு தொட்டா பிடிக்கலன்னு சொன்னியாமே, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருக்கணும்? அப்போ உன் அக்கா மாதிரி நீயும் யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாயே, நான் கேட்கறதுக்கு பதில் பேசாம நீலி கண்ணீர் வடிக்கிற? அப்படியெல்லாம் இல்ல, என்னை விடுங்க. அப்ப எதுக்கு என் புள்ள உன்னை தொட்டா எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன? கொஞ்ச நாள் போகட்டும்னு தான். ஏன் கொஞ்ச நாள்ல உன் அக்கா மாதிரி எவன் கூடவோ ஓடலாம்னு திட்டம் போட்டிருக்கியா? ஐயோ, என்னை கொஞ்சம் தனியா விடுறீங்களா? இப்படி நாக்குல நரம்பில்லாம பேசி என்னை சாகடிக்கிறீங்களே என்று கதறினாள். என்னடி குரலை உயர்த்தி பேசுற? இதுதான் முதல் தடவை. இனிமே இப்படி பேசுன நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். இப்ப என் மகன் வருவான், அவனை ஏதாவது தடுத்து பேசுன அடுப்புல இருக்கிற கொல்லிக்கட்டையை எடுத்து நாக்குல சூடு வச்சிருவேன். அவன் என்ன செஞ்சாலும் அடங்கிதான் போகணும். அடம் பிடிச்ச தொலைச்சிருவன், தொலைச்சி. ஜாக்கிரத. இளைய பொன்னம்பலம், வாடா. இனிமோன்ன இவ எதுத்தா என்கிட்ட சொல்லு, அவளை பொலி போட்டுறேன் என்று கத்தியபடி மாமியார் வெளியேற நடுநடுங்கி போனாள் சரஸ்வதி. இவள் அதிர்வுடன் நின்றிருந்த போது உள்ளே வந்த பொன்னம்பலம் அவளை தூக்கி கட்டிலில் போட்டான். அத்துமீறி அவன் நடத்தும் அந்த செயலில் கட்டையாகி போனாள் சரஸ்வதி. இஷ்டமும் இல்லாமல் எதிர்க்கவும் முடியாமல் நரக வேதனையை அனுபவித்தாள். 1 மணி நேரம் தன்னை பொம்மையாய் நினைத்து கொண்டு பொத்தி தின்ற கழுகு பின்பு சரிந்து படுத்து புரட்டை விட்டு தூங்கத் தொடங்கியது. இங்கே ஒரு கணம் கூட இனிமேல் இருக்கக்கூடாது. ஐயோ அப்பா, என்ன செஞ்சாலும் சரி, வீட்டுக்கு போன பிறகு இங்கே திரும்பி வரக்கூடாது என்று வைராக்கியம் கொண்ட சரஸ்வதியால் கண்ணீர் விட்டு அழக்கூட முடியவில்லை. காலை வரை சுவரோடு சுவராய் சாய்ந்து விம்மியபடியே கிடந்தாள். விடிந்ததும் கதவு தட்டப்பட எழுந்து திறக்கக்கூட மனமில்லாது வெறித்தபடியே அமர்ந்திருந்தாள். அந்த குடிகாரன்தான் எழுந்து போய் கதவை திறந்தான். ஏண்டா, அந்த கொழுப்படுத்த கழுத எங்க என்றவள் அலங்கோலமாய் மூளையில் கிடந்தவளை பார்த்து, ஏண்டி, எழுந்து போய் குளிச்சுட்டு ரெடியாகு, உன் அப்பா வீட்டில இருந்து வருவாங்க என்று கூற, அசையாது இருந்தவளை முதுகில் 2 வைக்கவும் பதை பதைப்புடன் எழுந்தவளை பார்த்து, ஏண்டி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சொல்லு, பேச்ச கேட்டு நடக்கிறதா இருந்தா இங்க இருக்கலாம், இல்ல இப்பவே உன் அப்பா வீட்டுக்கு போறவ அங்கேயே இருந்துக்க, இங்க வராத. இங்க இந்த ஆனந்தக்கனி பேச்சையும் என் பையன் பொன்னம்பலத்தையும் அனுசரிச்சுதான் போகணும், ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப போய் குளிப்போ என்று எழுந்த அவளை நெட்டி தள்ள தள்ளாடி போய் குளியலறை கதவில் தலை முட்ட அதை தடவி பார்க்க அங்கே சற்று புடைத்து போயிருந்தது. அந்த அடி கூட வலிக்கவில்லை அவளுக்கு. நேற்று அந்த மிருகம் அவளை வேட்டையாடியதில் இந்த வலி கூட அவளுக்கு வலிக்கவில்லை போலும். அத்தியாயம் 5. பார்த்து பார்த்து கண்கள் பூத்ததுதான் மிச்சம் சின்னதுரைக்கு. 2 நாட்களாய் சித்திரலேகா வேலைக்கு வரவில்லை. வந்திருக்கும் மற்ற பெண்களிடம் கேட்பதற்கு தயக்கமாக இருந்தது அவனுக்கு. ஆனால் இன்றும் கேட்காமல் இருந்தால் அவன் இதயமே எகிரி வெளியே வந்துவிடுமோ என்ற ஒரு பரிதவிப்பு ஏற்பட்டது. கூலி வாங்க வரும் விஜயாக்கா கிட்ட கேட்டிட வேண்டியதுதான் என்று யோசித்தபடி உளவிக் கொண்டிருந்தான் சின்னதுரை. ஒரு வழியாய் வேலை முடிந்து பெண்கள் கூலி வாங்க முண்டியடித்து வரவும் எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு கடைசியாக விஜயாக்காவை தனியாக நிற்க வைத்தான். என்னப்பா இது, என் கூட வந்த எல்லாருமே கூலி வாங்கிட்டு போயிட்டாங்க, நீ எனக்கு மட்டும் இன்னும் கூலி கொடுக்காம நிக்க வைக்கிற என்று கேட்டாள் விஜயா. அவள் அவசரம் அவளுக்கு. இருங்கக்கா என்றவன், உங்க கூட வர்ற சித்திரலேகாவை 2 நாளா காணோமே, வேற தோப்புக்கு எங்கேயும் வேலைக்கு போறாளா? அட போப்பா,
அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப முடியாம கையிலயும் காசு இல்லாம அரசு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா. இப்பவோ அப்பவோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கு. அங்கேயும் முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ பாவம் அந்த பொண்ணு. அப்ப வேற குடி கூத்தியாள்னு கெட்டழியறான். பாவம் அந்த பொண்ணு சமாளிக்க முடியாம முழிக்குது என்றவள் அவள் கையில் இருந்த கூலி பணத்தை வாங்கவும் கூட சேர்ந்தவர்கள் சற்று தூரமாக போய்விட ஓட்டமும் நடையுமாக சென்று கூட்டத்தோடு சேர்ந்து விட சின்னதுரைக்கோ மனதிற்குள் நமைச்சல். ச்சே, அன்றே சமாதானமாய் பேசியிருக்கலாமோ? இனிமேல் என்றைக்கு வேலைக்கு வராளோ தெரியலையே. இல்லை வராமலே போய்விட்டால்? எனக்கு அவ முகத்தை பார்க்காமல் இருப்பு கொள்ளவில்லையே, எதையோ பறிகொடுத்தது போல இருக்கிறதே என்று மனதிற்குள் உழன்று கொண்டிருந்தான். எலே சின்னா, அங்க நின்னு என்னலே பாக்குற, வீட்டுக்கு போகல என்று கூறியவாறு பெரிய நாயகம் அங்கே வரவும் சட்டென்று தன் உணர்வு வந்து பார்த்தவன், நீங்க என்னய்யா இந்த நேரத்துல என்றவாறு அவன் வீட்டுக்கு கிளம்பினான். அத்தியாயம் 6. காரில் இருந்து இறங்கிய சரஸ்வதி வேகமாக உள்ளே ஓடினாள், தன் தாயின் மடியை தேடி. அங்கே சமையல் அறையில் அறுசுவை உணவுகளும் தயாராகி கொண்டிருந்தது. வாமா சரஸ்வதி, நல்லா இருக்கியா என்ற தாயிடம், நான் நல்லாவே இல்லம்மா, எனக்கு அந்த மாப்பிள்ள மாமியாரு ஏன் அந்த வீடு எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் இனிமே அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் என்று ஓவென்ற அளவும் சின்ன மகளை தேற்ற வழி தெரியாது திகைத்து போய் நின்றிருந்தாள் தாய். அப்போது அங்கே தனது அக்கா லட்சுமி நின்றிருப்பதை பார்த்த சரஸ்வதி அதிர்ந்து போனாள். அம்மா, அக்கா அக்கா எப்படி இங்க? அவளை ஓரமாக அழைத்துச் சென்ற தாய், இன்னும் உன்னுடைய அக்காளுக்கு 18 வயசு பூர்த்தியாகலன்னு காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அந்த பையன்கிட்ட இருந்து பிரிச்சு உங்க அப்பா நேத்தே கூட்டிட்டு வந்துட்டார் உங்க அக்காவை என்றாள் அம்மா. அப்போ எனக்கு இன்னும் 16 வயசே ஆகலையில? அடியே, உன்னை யாரும் எதுவும் புகார் கொடுக்க மாட்டாங்கடி. எங்க குடும்ப மானத்தை காப்பாத்துன குத்து விளக்குடி நீ. அம்மா, குத்து விளக்குன்னு சொல்லி என் வாழ்க்கைக்கே தீ வச்சிட்டீங்களே, கண்டிப்பா நான் இனிமே அங்க போக மாட்டேன். ஆமா, அங்க என்ன சத்தம் என்றவாறு அவளது அப்பா உள்ளே வர, ஏங்க அவங்க இவளை ரொம்ப பாடா படுத்தியிருப்பாங்க போல, சின்ன பொண்ணு தானே இவகிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்திருந்தா இவ இப்படி பேசுவாளா? இவளை நீ கெடுக்கிறியா? அதோ பாரு, அவங்க நிலைமையில இருந்து நினைச்சு பாரு. தாலி கட்ட வந்த பொண்ணு வேறொருத்தனோடு ஓடி போனா எப்படி அவமானமா இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு அந்த ஆத்திரத்தை கொஞ்ச நாள் நம்ம பொண்ணு கிட்ட காட்டுவாங்க. கொஞ்சம் பொறுத்து போக சொல்லு, எல்லாம் சரியாயிரும். இருந்தாலும் என்ன பேச்சையே காணோம்? இவளுக்கு புத்தி சொல்லி அனுப்புற வழியை பாரு நீ. சரி, சாப்பாடு ரெடியா? விருந்திற்கு வந்திருக்காங்கல்ல, இதோ எடுத்து வைக்கிறேங்க என்றவர் சாப்பாடு, சாம்பார், அவியல், பொரியல், வத்த குழம்பு, ரசம், தயிர், அப்பளம் என்று வராண்டாவில் கடை பரப்ப அனைவரும் அமர்ந்து விருந்துண்டு எழவும், இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணி கோவிலுக்கு சென்று விட்டு இரவே வீட்டிற்கு வருமாறு அம்மா சொன்னார்கள் என்று பொன்னம்பலம் சொல்ல, அப்படியே செஞ்சிடலாமாப்ல என்று தன் தந்தை கூற சரஸ்வதிக்கு கோபமாக வந்தது. கோயில் குளம் எல்லாம் சுற்றிவிட்டு வீட்டுக்கு வர இரவு 7 மணி ஆகியது. சரஸ்வதியை வீட்டுக்கு அழைக்க அவள் போகவே மாட்டேன் என்று அறைக்குள் ஓடியவளை பின்னாடியே வந்த தந்தை பெல்ட்டை சுழற்றி, ஏண்டி 2 பேருமே என் மானத்தை வாங்கறதுக்குன்னே வந்து பிறந்தீங்களா என்று பெல்ட்டால் விளாச, ஐயோ அப்பா வலிக்குதுப்பா என்று இவள் வீறிட, அப்ப போறேன்னு சொல்லுடி, இல்ல முதுகு தோலை உரிச்சு புடுவேன் என்று கத்த வலி பொறுக்க முடியாமல், ஐயோ போறேன்பா, நான் போறேன்பா என்றாள் சரஸ்வதி அழுகையுடன். அம்மா என்று தன் தாயை கட்டி கொண்டவள், அம்மா எனக்கு இங்கேயும் இருக்க பிடிக்கல, அங்கேயும் போக பிடிக்கல, மொத்தத்துல எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல என்று அழுத மகளுடன் தானும் சேர்ந்து அழத்தான் முடிந்தது அந்த தாயால். அக்கா லட்சுமியோ விட்டத்தை வெறித்தவாறு இது எதுக்குமே தான் சம்பந்தப்படவில்லை என்பது போல உட்கார்ந்திருக்க வெறுப்புடன் போய் காரில் ஏறினாள் சரஸ்வதி. வீடு வந்ததும் காரில் இருந்து இறங்காமல் கல்லாய் சமைந்து போய் இருந்தவளை, ஏய் வீடு வந்துருச்சு இறங்கு
என்று இறைந்து கத்திய பொன்னம்பலத்தை வெறுப்புடன் பார்த்தவள் வேண்டா வெறுப்புடன் இறங்கி வீட்டுக்குள் செல்ல, அம்மா, இந்த கொழுப்ப பிடிச்சவ இங்க வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாம்மா. இருடா, இவ கொழுப்ப நான் கரைக்கிறேன் இப்போ. அம்மா, அந்த ஓடுகாலி கழுதிய இவ அப்பா இழுத்துட்டு வந்துட்டாரு. என்ன என்னடா சொல்ற? ஆமாமா, அவ என்னவோ சீமத்து ராணி கணக்கா உத்தரத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு 18 வயசு முடியலையாம். அதான் காவல் நிலையத்துல புகார் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதே போல எனக்கும் 16 முடியல. அதனால நானும் போக மாட்டேன்னு, என் கூட வரமாட்டேன்னு இவ்வளவு அடம் பிடிக்கிறாமா. ஏண்டி எடுபட்ட சிரிக்கி, உனக்கு தாலி கட்டினவன் கூட வரலைனா நீயும் அக்கா மாதிரி அவன் கூடயே ஓடி போக போறியா என்று அவளது தாடையில் இடிக்க பல்லுக்கடியில் உதடி இடித்து ரத்தம் கசிந்தது. அங்க எங்க அப்பா அடிக்கிறாரு, இங்க நீங்க இப்படி அடிச்சு கொள்றீங்க, பேசாம என்னை கொன்னு போட்டுடுங்க என்று இவள் கதறி அழ, ஏண்டி இப்படி அழுது ஊற கூட்டுற, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவான் பாத்துக்கோ என்ற கணவன் அவளது கழுத்தை பிடிக்க, டே டே விடுறா, அவளை கொன்னுடாத, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்றவள் மகனை இழுத்து கொண்டு போக, தனக்கு இந்த நரக வாழ்க்கையே தேவையில்லை, இனி இங்கே இருப்பதை விட சாவதுதான் சரி என்று எழுந்தவள் வேகமாக கதவடைத்து ஒரு மூலையில் கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் வாளியை கலற்றி கயிறு அவிழ்த்து ஸ்டூலில் ஏறி உத்திரத்திலே கயிற்றை போட்டு தன் தலையை விட்டு கீழே கிடந்த ஸ்டூலை தள்ளிவிட, அந்த சத்தத்தை கேட்ட ஆனந்த கனி, டே அங்க என்னடா சத்தம், போய் பாரு என்று கூக்குரல் எழுப்பினார். பூட்டப்பட்ட கதவை தட்டிய பொன்னம்பலம் அங்கே பார்த்து விட்டு, அம்மா, அவ கயிறு போட்டுக்கிட்டாமா, டேய் போய் மேலே ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குடா என்று ஆனந்த கனி கூச்சலிட, வேகமாக ஓட்டின் மேல் கூரையை பிரித்தவன் அங்கேயே உட்கார்ந்து இருக்க, எலே உள்ள இறங்காம குத்துக்கல்லாட்டம் ஏன்டா உட்கார்ந்து இருக்க, எதுக்கும் கிட்ட போய் பாருடா. அம்மா, ஒண்ணு வேண்டியதில்ல, கயிறு அருந்து போய் கீழே விழுந்து கிடக்கிறாவ. ஆத்தாடி, சரி சரி உள்ள இறங்கு, கதவை திறந்து விடல, அப்பதானே அவளை பொடேர்னு பொடரியில போட்டு இனிமே இப்படி செய்யறதா இருந்தா அவன் அப்பா வீட்டுல போய் தொங்குன்னு சொல்லலாம். உள்ளே இறங்கியவன் கதவை திறந்து விட பாய்ந்து உள்ளே வந்த ஆனந்த கனி, ஏண்டி உன் அக்கா தாலி கட்டுற நேரத்துல அடுத்தவனோடு ஓடி போய் அங்களை அவமானப்படுத்தினா, உன் அப்ப உன்னை கட்டி கொடுத்து அந்த அவமானத்தை தொடச்சிட்டான்னு நினைச்சேன், நீ தூக்கல தொங்கி எங்களை கேவலப்படுத்தலாம்னு நினைச்சிருக்கியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது, உன் அப்பா வீட்டுக்கு கிளம்பு, என்னால தினமும் உன்னோட மல்லு கட்ட முடியாது. இளைய பொன்னம்பலம் வண்டி எடுல, இந்த சிரிக்கிய உடனே போய் அவ வீட்டுல விட்டுட்டு வந்துரு. மா, அது ஏன்ல இவ போயிட்டா பொண்டாட்டி சுகம் போயிடுமேன்னு கலங்குறியா? இவ இப்படி ஏதாவது ஏடா கூடமா பண்ணிக்கிட்டான்னா ஜெயிலுக்கு போய் நாம தான்டா களி திங்கணும். ஆமா, சொல்லிவிட்டேன், முதல்ல இவளை கூட்டிட்டு போய் இவ அப்பா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா போ. கிளம்பு கிளம்பு, உன்னை சொல்லி குத்தமில்லடி, உன் தாய்க்காரி வளர்ப்பா அப்படி என்று தாடையில் தோள்பட்டையை இழுத்து கொண்டு சென்றாள் ஆனந்தக்கனி. ஏ புள்ள வா என்று தன் வண்டியில் ஏற்றி அவளது வீட்டில் விடும் வரை பொன்னம்பலம் எதுவுமே பேசிக் கொள்ளவில்லை. திண்ணையில் அமர்ந்திருந்த சரஸ்வதியின் தந்தை இவர்களை கண்டதும் எழுந்து வந்தார். என்ன மாப்பிள, கிளம்பி போயிட்டு உடனே வந்திருக்கீங்க? இந்த கழுதை அடம் பிடிச்சு உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னாலா? இல்லைங்க, இவளுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, அதான் எங்க அம்மா இங்க கொண்டாந்து விட்டுட்டு வர சொல்லிச்சு, விட்டுட்டேன், நான் வர்றேன் என்றவன் வண்டியில் வெறு என்று பறக்க, ஏண்டி எடுபட்ட நாயே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அங்க போய் என் பேரை கெடுத்துட்டு வந்திருப்ப உன்ன என்று அவளது தலைமுடியை பிடித்து இழுத்துச் செல்ல, அப்போது ஓடி வந்து அவரது கைகளை பிடித்து இழுத்து தன் மகளை பிடித்து நகர்த்தி விட்டாள் அவளது தாய். ஏங்க இப்படி இந்த பச்சை புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? பொட்டப்புள்ள மேல கைய நீட்டுறது தப்பு, அதுவும் இவ கல்யாணம் ஆனவ வேற. ஏய், முதல்ல உன்னதான் போடணும், பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கியே, அது ஒருத்தனை இழுத்துக்கிட்டு போக எப்படியோ போராடி வீட்டுல கொண்டாந்து போட்டுட்டேன். இத பாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாண்டுகிட்டு சாக போயிருக்கு, அதான் வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டான் மாப்பிள, இந்த ரெண்டையும் கட்டிக்கிட்டு அழணும்னு என் தலை எழுத்து என்றவாறு அவர் வெளியேற, ஏய் சரசு, அவர் சொல்றது உண்மையாடி? ஏண்டி சாக துணிச்ச? ஏண்டி இப்படி 2 பேரும் சேர்ந்து எங்களை உசுரோட சாகடிக்கிறீங்க
என்னடி நடந்துச்சு? சொல்லுடி. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? அங்க அவ ஒருத்தி விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா. துணைக்கு நீயும் வந்து உட்காரு. எல்லாம் நான் செஞ்ச பாவண்டி என்று தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பிக்க, பதில் கூறத் தெரியாமல் கல்லாய் சமந்திருந்தாள் சரஸ்வதி. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம். ஒரு பொண்ணு சின்ன வயசுலயே மேஜர் ஆகறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டதுனால. ஆனா, அந்த பொண்ண எவ்ளோ தூரம் மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத கேட்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா, இன்னைக்கு இந்த காலத்துல அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மாமியார், நாத்தனார் கொடுமை அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா, பெண்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ, பொது அறிவுகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வேலைக்கு நெறைய பேர் போறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சதுனால, இன்னைக்கு அந்த கொடுமைகள் அதிகமா இல்ல. அதே நேரத்துல மாமியாரும் கூட வந்த மருமகள வந்து தன்னுடைய பொண்ணா நினைக்கக்கூடிய மாதிரி காலம் வந்திருக்கு. ஆனா, இந்த கதை எழுதின காலகட்டத்துல அப்படி இருந்திருக்காதோ! இல்ல ஒரு சில இடத்துல இது மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? உங்க கருத்த பதிவு பண்ணுங்க.